ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன நடக்கும், என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் கரிநாளாக உள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இன்றைய தினம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் இப்பொழுது தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே நீங்கள் எப்படிலாம் உங்கள் வாழ்க்கை துணை அமையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி பிடித்தமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த பெஸ்ட் பேரை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். ஏன்னா நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இப்பொழுது கல்வியில் இருக்குங்க. எனவே மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் வரும்போது மாணவர்களும் அதை பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா குழந்தை போன்ற ஒரு மனநிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தையோடு குழந்தையாக விளையாடி இந்த தினம் உற்சாகமாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது. இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான உற்சாகம் கிடைக்குங்க. உங்கள் குழந்தைகள் என்ன வயதில் இருக்கிறாங்களோ அவங்க வயதுக்கேற்ப தேவையான இதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. கல்வி படிக்கக்கூடிய வயதில் இருந்தால் அவங்களுக்கு கல்வி சம்பந்தமான உதவி செய்வீங்க. திருமண வயதில் இருந்தால் அது சம்பந்தமான உதவிகள், திருமண வரங்கள் பார்த்து கொடுக்கறதுல நீங்கள் செய்வீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்காங்கன்னா அது குறித்த உதவிகள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக ஏற்பாடு பண்ணுவீங்க. எனவே மிகச்சிறந்த யோகம் உங்களுக்கு இருப்பதனால உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் மூலமாக. இப்பொழுது ஏதாவது போட்டித் தேர்வுகள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. சில விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உருவாகும். எனவே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவானால் அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கூட்டாக முயற்சி செய்தால் அதிகமாக வெற்றிகள் கிடைக்குங்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைய தினம் நீங்கள் தனித்து செயல்படுவதை கூட்டாக செயல்படுறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதிகமான ஓய்வு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்போ நிகழ்காலத்தில் என்னென்ன உங்களுக்கு வேண்டுமோ அந்த மாதிரி தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தி ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வாங்கலாம். புதிதாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வீடு வாங்கணும் அல்லது ஏதாவது தோட்டம் போன்ற வேறு ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதற்கான நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடன் சண்டையிட்டு மனஸ்தாபத்தோடு விலகி சென்றவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவு, ஒத்துழைப்பு எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒத்துழைப்பு உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி சிறப்பான சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகள் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலிட்டிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு காதலில் சின்ன சின்ன பிரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்களை காதலர் நீங்கள் ஃபோன்லேயாவது கான்டாக்ட் பண்ணி இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு ஆறுதலாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர் மீது சின்ன சின்ன சந்தேகம் கொள்ளும்படியான சூழல் கூட உங்களுக்கு அமையலாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தெளிவாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் சந்தேகத்தோடய நீங்கள் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தீர்ற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காமல் போகலாம். அதனால் காதலிட்டிருந்து நீங்கள்
கொஞ்சம் தள்ளி இருக்காமல் உங்கள் காதலர் கூட உட்காந்து பேசி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது திருமணம் உங்கள் வீட்டில் வந்து விரைவிலேயே நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதற்கு உகந்த ஒரு நேரங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய அபரிதமான தன்னம்பிக்கையை பயன்படுத்தி புதிய புதிய கான்டாக்ட்ல இல்லை புதிய நண்பர்களை உங்களிருந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய அமையுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நேரம்ங்கிறது ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள்ங்கிறதை புரிந்து செயல்பட வேண்டியது அவசியம். எனவே முடிக்கப்படாத பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் முடிச்சிருங்க. இன்றைய தினம் நீங்கள் இன்றைய தினத்தை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பெண்டிங் ஒர்க்கையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாளை வேலை வந்து சிறப்பாக எதிர்கொள்றதுக்கு நல்லா ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால இன்னைக்கு வேலையில் இன்னைக்கு முடிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தொழில் வழியில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படுறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியாக புதிய புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. பொது காரியங்களில் தர்ம காரியங்களில் கூட ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு புகழ் செல்வாக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்பாடுபட்டாவது நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றணும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக பாடுபடக்கூடிய அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம். இந்த தினம் குடும்ப வாழ்க்கை உங்களது திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நேரம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. அதை நீங்க கரெக்டாக செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் தனித்து செயல்படுறதை விட சில பேர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் கூட்டாக செயல்படுறது அதிகமான வெற்றிகளை தருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகுங்க. உங்களுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகளில் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உயரதிகாரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாங்க. எனவே விவசாயத்துறை செழிக்கும் இன்றைய தினம். உங்களுக்கு அதிகமான ஓய்வும் இன்னைக்கு தாராளமாக கிடைக்குங்க. புதிய நபர்கள் எல்லாம் அறிமுகமாகறவங்க எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரதுனால எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மனதிற்கு அதிகமான ஒரு இதமான மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.